லெவல்ல இருக்கிற டாப் லெவல் ஆக்டர்ஸ்ல வந்து ஜானி டெப் ஒருத்தர். இப்படி பேர் சொல்றது இவர கேப்டன் ஜாக் ஸ்பரோன்னு சொன்னா தான் தெரியும். இவர் வந்து இப்ப டாப் லெவல்ல இருந்தாலும் இவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜை கேட்டீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. அதாவது இவர் பிறந்ததே வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு ஃபேமிலில தான் பிறந்திருக்காரு. அங்க தான் வளர்ந்திருக்காரு. வளரும் போதே வந்து பாத்தீங்கன்னா அவரோட பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல இருந்து டிராப் அவுட் ஆயிட்டு ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆயிராரு. இதை கேள்விப்பட்ட அவங்க அம்மா வந்துட்டு சரி என் பையனை வந்துட்டு எப்படியா நல்ல வழியில கொண்டு வரணும் அப்படின்ட்டு திருப்பி ஸ்கூல்ல போயிட்டு சேர்க்கறாங்க. ஆனா ஸ்கூல் பிரின்சிபல் என்ன சொல்லிடுறாருன்னா இந்த பையனால மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் கெட்டு போயிடுவாங்க. அதனால தயவு செய்து இவனை கூட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அம்மா அப்பா விட்டு இவர் தனியாவே வாழ ஆரம்பிக்கிறாரு. வாழும்போது ஒரு மியூசிக் பேண்ட்ல வந்துட்டு போய் ஜாயின் பண்றாரு. அங்க இருக்கிற ஒரு பொண்ணை பிடிச்சி போய் அந்த பொண்ணை வந்துட்டு காதலிச்சு கல்யாணமும் பண்றாரு. ஆனா அந்த கல்யாணமும் வந்து பாத்தீங்கன்னா டிவோர்ஸ்ல முடியுது. அதுக்கப்புறம் நமக்கு மியூசிக் தான் வரல, சரி ஆக்டிங் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு சினிமாவில் நடிக்க ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது 2003ல பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன்ல வந்துட்டு ஒரு ரோல் கிடைக்குது. அவரால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் வந்து அந்த படத்துக்கு கொடுக்குறாரு. இருந்தாலும் அவருடைய ஆக்டிங்கை பார்த்துட்டு நீ கேவலமா நடிச்சிருக்க, இந்த படத்தை இந்த ஆக்டிங்னாலேயே இந்த படம் வந்துட்டு ஊத்திக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து நிறைய பேர் கேலி பண்றாங்க. ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய அந்த மொக்க ஆக்டிங்னாலேயே அந்த படம் வந்துட்டு வேர்ல்ட் கிளாஸ் ஃபேமஸ் ஆகுது.